என் பேர் இளங்கண்ணன், அடித்தளம் படத்தினுடைய டைரக்டர். நான் இதுக்கு முன்னாடி ஒற்றன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், சங்கர் சட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து அங்காளிதர் மகேஷ் வந்து ஹீரோவாக பண்ணுறாப்படி, ஆருசினி ஒரு பொண்ணு, அழகன் அழகி படத்தில் பண்ண பொண்ணு நல்லா பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. MS பாஸ்கர் அண்ணன், காதல் சரவணன், நிலா கபடி குழு, ஜானகி, இந்த மாதிரி நிறைய பேர், தங்கத்துறைன்னு ஒரு பையன், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன் டீம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து தாஜ்னூர் வம்சம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் VT விஜயன் சார், ஃபைட் வந்து அனல் அரசு, டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் பாபி, அப்புறம் KKன்னு ஒரு புதுசாக ஒரு கேமராமேன் டீம், எல்லா டீமோட இறங்கியிருக்கோம். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கட்டிட தொழிலாளர்கள் பற்றிய கதை. கட்டிட தொழிலாளர்கள் எப்படின்னா, இப்போ மெட்ராஸில் ஒரு பெரிய ஃப்ளாட் கட்டணும்னா ஒரு ஃபேமிலியோட வருவாங்க, ஒரு 10-20 ஃபேமிலி வருவாங்க, இன்னொரு ஊர்லேருந்து ஒரு குரூப் வருவாங்க, அந்த இடத்துல தங்குவாங்க, அங்கேயே சமையல் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க வரைக்கும் அவங்களோட சொந்த வீடு மாதிரி, சொந்த இடம் மாதிரி பொறுப்பாக பார்த்துக்குருவாங்க. ஆனால் அதை கட்டி முடிச்சு அதை ஃபினிஷ் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வியல் தான் இந்த கதை. அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்களுக்குள்ள ஒரு சனரஞ்சகமான விஷயங்கள், சோகம், காமெடி. அவங்க வந்து எப்படின்னா தேவைகள் வந்து ரொம்ப கம்மியான உள்ளவங்க, ரொம்ப பேராசைலாம் படாதவங்க. ஸோ அவங்க லெவலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நமக்கு பார்க்க பொறாமையா இருக்கும். வேணா படத்தோட தூங்கக்கூடிய ஒரு அவங்களுடைய இயல்பு இருக்கும். இப்போ நம்ம பெரிய பெரிய பணக்காரங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க, ஆனால் படத்தை தூக்கம் வராது. இவங்கெல்லாம் அப்படி இல்லை, நல்லா உழைப்பாங்க, படத்தோட தூக்கம் வந்துடும், நிம்மதியான ஒரு லைஃப் அவங்களுக்கு உள்ளது. ஆனால் அவங்க உழைப்பு வந்து அதுக்கான அங்கீகாரம் இருக்காது. நான் மகேஷ், இன்னைக்கு அடித்தளத்தோட பிரஸ் மீட்ல இருக்கோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து இளங்கண்ணன் சார், மியூசிக் டைரக்டர் வந்து தாஜ்னூர் பண்றாப்ல, ஃபைட் மாஸ்டர் அனலஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் என் கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, கொத்தனார் வேலை பார்க்குறவங்களோட லைஃப் எப்படி இருந்ததா, இல்லை நான் கொத்தனார் பையனால நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ஆரிசின்ற பொண்ணு வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அழகன் அலைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் தங்கதுரன் வந்து என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி அவர் வந்து கலக்க போதாரு, அஸ்தபோதாரெல்லாம் பண்ணியிருக்காப்ல. வணக்கம், மாலை மலர் நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நான் தாஜ்னூர், இந்த அடித்தளம் படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்துல வந்து மொத்தம் 6 பாடல்கள் பண்ணியிருக்கேன். இந்த 6 பாடல்களுமே வந்து நா. முத்துக்குமார் எழுதியிருக்காங்க. இந்த அக்மார் கிரும்புன்ற ஒரு ஆரம்பிக்கிற ஒரு பாடல், அந்த பாடலை வந்து வேல்முருகனும் MLR கார்த்திகேயனும் பாடியிருக்காங்க. ஒரு இயல்பான பாடல், ஒரு கட்டட தொழிலாளருக்கு ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடு அப்படின்ற ஒரு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு, இது வந்து ஒரு உழைப்பாளிகளுக்கான ஒரு பாட்டு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பெயர் கொடுக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த டைரக்டர் இளங்கண்ணன் வந்து ரொம்ப இயல்பான படம் எடுக்கிறதுல நல்ல திறமையான ஆளு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஒற்றன்றது முதல் அவரோட படம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய இனிய உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அடித்தளம் அப்படிங்கிற படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை. அதாவது ஒரு பாஷான ஒரு கதை, வெளிநாட்டுக்கு போறது, துப்பறியக்கூடிய விஷயங்கள், ஒரு பழி வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் பல அந்தந்த கதைகள் அந்த கதை தளத்துக்கு தகுந்த மாதிரி, கதை களத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டு. ஆனால் இந்த அடித்தளம் அப்படிங்கிற படம் வந்து கட்டிட தொழிலாளர்களை பற்றி, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள், நம்மளை வந்து பில்டிங்கில் வந்து நிழலில் நம்ம இருக்க வைப்பதற்காக வெயிலில் கஷ்டப்படக்கூடிய அந்த உன்னதமான கலைஞர்களை பற்றிய, கட்டிட கலைஞர்களை பற்றிய கதை ரொம்ப அற்புதமாக தம்பி பண்ணியிருக்கிறாங்க. இயக்குனர் இளங்கண்ணன் அவர்கள். அவங்க வந்து இதில் எனக்கு கூப்பிட்டு சொல்லும் போதே ஒரு அற்புதமான கேரக்டர்னு, ஒரு மேஸ்திரி கேரக்டர்னு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை அந்த கதையை கேட்கும் பொழுதே அந்த கேரக்டர் வந்து ஒரு முக்காவாசி மனசுக்குள்ள வந்துருச்சு. நம்ம பார்த்து அவ்வளோ ஒரு அற்புதமான கேரக்டர். நான் அருஷி பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து அடித்தளம் மூவி பற்றி என்னோட கேரக்டர் பற்றி சொல்ல போகிறேன். என்னோட கேரக்டர் இஸ் a very bubbly girl character who works in the building construction. அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை இந்த மூவியில் பார்க்கலாம். டைரக்டர் வந்து இளங்கண்ணன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்ஷன். சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி டைரக்ஷன் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்ரெடி ஒற்றான் மூவி பண்ணியிருக்காரு, இது அதை விட பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து தாஜ்னூர் சார் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.